வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு சம்மர்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்க, அதனால சின்ன சின்ன கிராஃப்ட் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளன வச்சு ஒரு மேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். குழந்தைங்களோட ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோ 2 கலரில் உள்ளன் நான் எடுத்திருக்கேன். ஒரு லைட்டு டார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ஃபினிஷிங் இன்னும் நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன பேஸ்க்காக நம்ம வீட்டில் இருக்கிற செல்லோ டேப் ரோலே நான் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்காக சிசரு. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு எட்ஜை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 டைம்ஸ் இப்படி சுற்றிக்கோங்க. இது 5 டைம்ஸ் நான் சொல்கிறது ஒரு சின்ன கவுண்டிங்காக தான். நீங்கள் 10 டைம்ஸ் கூட சுற்றிக்கலாம், இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். 5 டைம்ஸ் சுற்றிட்டு அப்படியே, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட்டை சுற்றிட்டு அடுத்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம எப்படி வரும், அதுவும் அதே மாதிரி 5 டைம்ஸ். இப்போ இந்த இடத்துல, அதாவது 2 ஸ்ட்ரெயிட்டுக்கும் நடுவில் வரா மாதிரி ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 5 டைம்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்த இந்த சென்டரில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் நம்ம சுற்றினோம். இந்த ஸ்ட்ரெயிட்டு அடுத்து ப்ளஸ் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட், அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட்டு, அடுத்து அந்த 2த்துக்கும் நடுவில், அடுத்து இந்த 2த்துக்கும் நடுவில் அகைன் இதுவும் ப்ளஸ் மாதிரி வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா இந்த எட்ஜில் நாட் நம்ம கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த எட்ஜு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட். இதே இதில் இந்த பேஸ் நான் இப்போ இதை வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட் பேஸை கூட எடுத்தால், ஏன்னா இது ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக சர்க்கிள் பேஸ் நான் எடுத்திருக்கேன். இதையே நீங்கள் பிளேட்டில் கூட நம்ம செய்யலாம். அடுத்து இந்த டார்க் கலர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு செட்டையும் சேர்த்து நம்ம நாட் பண்ண போகிறோம். இது ஈஸியாக கையை உள்ளே விட்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊசியில் நூல் கோத்து கூட இதில் நம்ம பண்ணலாம். ஊசியில் நூல் கோத்து உள்ளே விட்டுட்டு நம்ம நாட் போடலாம். அப்படியே லைனாக போயிடலாம். பாருங்க, 2வது போட்டுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் இருந்தால் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்புறமா பிளேட் பேஸ் தான் ஃப்ளாட்டாக இருக்கும். டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ நம்ம உள்ளே கொடுத்து இந்த மாதிரி நாட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட்டு பேக்கு 2த்துக்குமே நம்ம நாட் போடணும். ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே சமயம் அழகாக பசங்களை வச்சுன்னு நம்ம ஈஸியாக பண்ணலாம். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியில் இன்னும் கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கறது, இந்த 5ன்னு நான் சொன்ன கவுண்டிங் ஈவனாக வரணுங்கிறதுக்காக இதை ஒரு 15ஆக இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே பசங்களோட இதில் அவங்க கிஃப்ட் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கே பாருங்கள், சுற்றி கட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா சென்டர் ஃபுல்லாகவே கட்டணும். சென்டர் ஃபுல்லாக ஒன்றா கட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டு, இந்த த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டை முதல்ல நான் கட்டுறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரெயிட், மொத்தம் 3 ஸ்ட்ரெயிட் இதில் வரும். அடுத்த ஸ்ட்ரெயிட், இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சேர்ந்து லாக் ஆகிடும். அதனால் நமக்கு அந்த பிசுறு வர்றது, அந்த பிரிஞ்சு வர்றது, அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. இதை பாருங்கள், 3 இதுவும் கட்டியாச்சு. இப்போ இதே மாதிரியே பேக் சைட்லையும் நான் கட்டணும்.
பேக் சைடில் நான் கட்டிடுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபுல்லாக கட்டிட்டோம். அந்தந்த தனித்தனி வர ஸ்டெம் மாதிரி இருக்க தனித்தனி இருக்கிறதையும் கட்டியாச்சு, மொத்தமாக இருக்கிறத சேர்த்தும் கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதோட சென்டர்கிட்ட இப்படி பிடிச்சிட்டு கட் பண்ணணும். ஏன் சென்டர் சொல்கிறேன்னா அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்து 5ல் பண்ணியிருக்கோம். நம்ம 15, 20, 25 எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். பண்ண திக்னஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதை பாருங்க. இப்போ இந்த பீஸனையும் கட் பண்ணிடணும். ஃபுல்லாக இதை வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கணும். அப்போ தான் இன்னும் நீட்டாக இருக்கும். ட்ரிம் பண்ண பிறகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் அது லுக்கே. எக்ஸஸாக இருக்க மெரூனெல்லாம் எங்கெங்கே பேலன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க ஷேப்பையும் நம்ம ட்ரிம் பண்ணுறோம். ஈவனாக இருக்க மாதிரி இதில் நம்ம 2 கட் பண்ணதால் இந்த மாதிரி 2 பேஸ் தான் நமக்கு 2 பீஸ் தான் நமக்கு வரும். நம்ம அப்படியேவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட இந்த 1க்கு மேல் இப்படி 1 வச்சு திக்னஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதையும் அதே மாதிரி நான் ட்ரிம் பண்ணிட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக நம்ம 2 இதுவுமே 2ஆக பிரிஞ்சதால் இந்த 2த்தையும் நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ வச்சு காமிச்சா மாதிரி இப்படி 1க்கு மேலே, அதாவது இது ரைட் சைடு ராங் சைடு தெரியுதுங்களா? ராங் சைடு இப்படி ஒன்றா ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இதையும் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது இப்படி வைக்கிறதுக்கு சூடாக இருக்கிற பொருளை மேலே வச்சோன்னா அந்த சூடு தாங்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன கான்சென்ட்ரேட் பண்ணுற வேண்டிய விஷயம் என்னென்னா இது 2த்துக்கும் நடுவில் இது வரா மாதிரி வச்சு கட்டிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது தான். ஒன்ஸ் நம்ம அரேஞ்ச் கட்டிட்டோம்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி கட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். வைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. சூடாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வைக்கிறது. இதை ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். வேணும்னா நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாகவும் திக்னஸாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரே செட்டாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் சென்டரில் மட்டும்தான் நான் கட்டினேன். அதுவே அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து 10, 15 சுற்றும் போது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் கிடைக்கும். நான் கற்றுக் கொடுக்கறதுக்காக 5 சுற்றியிருக்கேன். நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ நமக்கு எப்படி நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.